நீ ஜெபம் பண்ணு. உன்னை துன்பத்தோடு பேசினார்களே, வீட்டுல போய் அழுந்து, ஆண்டவரே இதோ என்னை இப்படியாக நிந்திக்கும்படி வைத்துட்டியே, இதோ நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று அந்த ஜெபத்தை நீ ஏறெடுக்காது. நீ துன்பப்படும் போது உன்னை துன்பப்படுத்தினார்களே அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுமா. நம்மள துன்பப்படுத்தி பேசினார்கள் அல்லவா, அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு சத்தியவேதம் கத்து கொடுக்கிறதெல்லாம் கனி, நம்ம கனி கொடுக்கும்படி கத்து கொடுக்கிறார். அவரு கனி கொடுக்கும்படி கத்து கொடுக்கிறார் நம்மளுக்கு. அது நம்ம கீழே புரிஞ்சுக்கணும். எதுக்காக அந்த வசனங்கள் பேசப்படுகிறது, எதை நம்ம கத்து கொடுக்கிறதுனா நம்ம கனி கொடுக்கும்படியாக, கிறிஸ்துவை போல மாறும்படியாக. கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது என்ன சொன்னாரு, இவர்களுக்கு மன்னியும். அவன் நிந்தித்தார்களா, நீ தேவனுடைய குமாரனா கீழே இறங்கி வா. நிந்தித்தார்களா அவர் இவர்களை மன்னியும். ஜெபம் எடுக்கிறாங்க. சிலுவையிலும் நிந்திக்கப்பட்டு நொந்து போய் சிலர் துயப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் உயிர் போகும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அங்க சொல்ற வார்த்தை என்ன, நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணு என்று கத்துக் கொடுத்தவர் தான் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு அவங்க இடத்துல வந்து, இயேசு கிறிஸ்து கட்டுற நிந்தையெல்லாம் வந்து கிடையாது. அவர் ஜெபம் பண்ற விடையெல்லாம் போய் என்ன பண்ணுவாரு, அதிகாலை இருட்டோட ஜெபம் பண்ணுவார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவார். யாருக்காக, சிஷ்யருக்காக, ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு வருது இல்ல இல்ல. ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு வருது. எப்போ, சிலுவையில வருது. அது சிலுவையில வரும்போது அது நிந்திக்கும் போது உனக்கு என்ன சொல்றாங்க வந்து, சாதாரணமா பேசுறவர் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, நமக்கு நிந்திக்கப்படாது, நிந்திக்கப்படாது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்ம பையனா இருக்கும் இல்லையா. நீ பரவாயில்லப்பா, நீ நல்லா சாப்பிடுற, என் பசங்களோட நல்லா டபுளா சாப்பிடுற நீ அப்படின்னு ஒரு வார்த்தைனாக்கா அது ஒரு ஆமாவா ஒரு 2 வருஷமா சில வார்த்தைகள்னால என்ன ஆகுதுன்னா நம்ம அப்ப பேசவும் விட்டு போயிடும் நம்ம. ஆனா நம்மளுக்கு வேதனை உண்டாக்கும்படி நிந்திக்கிற வார்த்தைகள் வரும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு, ஏன் புருஷனை வச்சு வாழ வைக்கிறதுக்கு யோகியத்தில நீ என்கிட்ட வந்து பேசுறியான போது எல்லாரும் முன்னாடி 10 பேர் முன்னாடி பேசுறா சொல்லுவாங்க, உங்க புருஷன் நீ தான் வீட்டை விட்டு துரத்துன, உங்க மனைவி நீ தான் வீட்டை விட்டு துரத்துன, எல்லாம் பேசும்போது உனக்கு தான் வாழ்றதுக்கு யோகியத்தில அப்படின்ற வார்த்தை பேசும்போது நொந்து மன நொந்து போய் எப்பொழுதும் பாக்குறவங்க இதே தான் பேசுற. உங்கள்கிட்ட என்னாக்குது, 2 பாத்திரம் விட்டா வேற எதுவுமே கிடையாது, உங்கள்கிட்ட ஒருவேளை சோறுக்கு எப்போது லாக்கியே இல்லை, நீங்க இப்படித்தான் நீங்க வாழ்றீங்க போது ஒரு பெரிய நிந்திக்கிறான வார்த்தை நம்ம புறப்பட்ட உடனே நொந்து போறோம். நொந்து போய் வீட்டை அழுகிறத பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டு அவர் வேதனையோடு இருக்கும் போது அவர் பேசுற வார்த்தை, தேவனுடைய குமாரன் கீழே இறங்கி வா. அப்படிப்பட்ட வார்த்தை பேசும்போது அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்ப எப்படி நிந்தைகளுக்கு நீங்க துன்பப்படும் போது உங்களை ஒருவர் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான். அப்ப அதுதான் குறித்து எழுதுறாங்க, ஒரு துன்பப்பட்டீங்களா நீ ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று கத்துக் கொடுக்கிற அந்த இடத்துல பார்க்கிறோம். கீழே 2வது வாசிக்கிறோம். 2வது ஜெபத்தை எப்படி பேசுறாரு அவரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளரை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமுள்ள வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இங்க என்ன சொல்றாருன்னா வந்து நீதிமான் செய்யற ஜெபம் எப்படி இருக்குதா, பலனுள்ளதா இருக்கிறது. பலன் ஜெபத்தில வந்து ஒரு பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் இல்ல பலன் என்று. நீதிமான் செய்யற ஜெபங்கள் எப்படி இருக்குதா வந்து பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலனுள்ள ஒரு ஜெபம் என்று தான். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த பலனுள்ள ஜெபத்தை அவர் சொல்லுகிறார்னா அது கரெக்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பலனுள்ள ஜெபம்னா ஏன்னா நம்ம முழங்கால் போட்டு நம்ம 2 அவர் ஜெபிக்கிறது, ஒருவர் ஜெபிக்கிறது பலனுள்ள ஜெபம்னா அப்படிப்பட்ட அவர் குறிப்பிடல அந்த இடத்துல. இல்ல நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன் அது பலனுள்ள ஜெபம்னா கிடையாது அவருக்கு. அவர் ஜெபம் என்பது வந்து இயேசு கிறிஸ்து நீண்ட ஜெபம்லாம் வந்து கத்துக் கொடுக்குற நம்மளுக்கு.
அவர் என்ன கத்துக் கொடுத்தார்னா ஜெபம் எப்படி இருக்கணும். அவர் அந்த இடத்துல வாசிக்கணும். நம்ம நீதிமான் செய்கிற ஜெபம் எப்படிதான் பலன் உள்ளதா இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிற அந்த இடத்துல நீதிமான் எப்படி, நீதிமானுடைய ஜெபம் எப்படி பெற்றுள்ளதுன்னா, ஒருவன் யாரு, ஒரு ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன், ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்து ஜெபங்கள் வந்து ஏறெடுக்கிறத பார்க்கும். பரிசேயன் சொல்றான், நான் உபவாசம் போடுறேன், நான் தசபாகம் கொடுக்கிறேன், காணிக்கையை கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் பலனா இருக்கிறேன் என்ற ஒரு பலத்தின் ஜெபத்தை வயலெடுக்கிறான். அந்த இடத்துல பலத்தின் ஜெபத்தை வயலெடுக்கிறான். அந்த இடத்துல நான் தான் என்றது வந்து அவனுக்கு மனுஷனுக்கு ஒரு பலனா இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆனா ஆயக்காரனோ தூரத்தில் நின்று கொண்டு என்ன சொல்லுகிறான், நான் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு தகுதி இல்லை, நான் எவ்வளவோ பாவங்களை செய்தவன், நான் ஒன்றுமே இல்லை, உன் முகத்தை எடுக்க எனக்கு தகுதி இல்லை, ஐயோ எனக்கு இரக்கமாயிரும், எனக்கு ஏதாவது இரக்கம் செய்யும் என்று தூரத்திலிருந்து தாழ்மையோட ஜெபிக்கும் போது என்ன சொல்றான் கர்த்தரு, இவன் அல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டான், இவனே அவனே நீதிமானாக்கப்பட்டான் என்றார். அப்ப நீதிமான் செய்த பலன் எடுத்துதான் அத்தான் அவர் மேல சொல்லுகிறார். பலமுள்ளதா இருக்கிறது முன்பாக என்ன சொல்லுகிறாங்க அதே வாசிக்கலாம். நீங்கள் சொஸ்தப்படும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு நம்ம குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடணுமா, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். ஊக்கமான ஜெபம் என்பது என்ன? ஊக்கமான ஜெபம் என்ன? தாழ்மை. ஊக்கமான ஜெபம் என்ன? தாழ்மை. அதுதான் ஊக்கமான ஜெபம். ஊக்கமானனா கரெக்டா ஒரே ஒண்ணுக்காக பிரேயர் பண்றேன், கரெக்டா இதுக்காக தான் பிரேயர் பண்றேன், ஊக்கமான ஜெபம் இல்ல. ஊக்கமான ஜெபம் என்பது தாழ்மை தான் அவருக்குள்ள. தாழ்மை தான் கர்த்தர் வந்து ஊக்கமான மனுஷனை நினைக்கிறார். அவனை விசேஷமா நினைக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவனை உயர்த்துவார் என்று இல்லையா? பரிசேயன் எல்லாத்திலும் நான் பெருமளா காண்பித்துக் கொண்டான், உண்டு இல்லப்பா இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம செய்யற ஜெபம் எப்படி இருக்கணுமா? தாழ்மை உள்ளவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் நம்ம மன்னிக்கிறவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுகளா காணப்படணும். அதான் தாழ்மை. எப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ண முடியாது, இதுக்கே நம்ம ஜெபம் பண்ணணும், இதுதான் உயர்ந்து இருக்குது, அவங்களுக்கே நான் ஜெபம் பண்ணோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க இல்லையா, நம்மளுக்குள்ளேயே அசட்டை பண்ணி அந்த ஜெபம் பண்ணுவோம். அது வந்து கர்த்தருடைய முன்பாக பலன் ஜெபம் கிடையவே கிடையாது. பலன் உள்ள ஜெபம் எதுனா அவருக்கு அவங்களை நேசிக்கிற ஒரு ஜெபம், அவர்களுக்கு நம்ம தாழ்த்தி சமூகத்தில் அவங்க தான் உயர்ந்துக்கணும் டாடி, அவங்க தான் பெருனா இருக்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்றோமே, அதுதான் வந்து பலன் உள்ள ஜெபம் என்று இங்க குறிப்பிடப்படுகிறது. மூன்றாவது கீழே வாசிக்கிறோம். மூன்றாவது ஜெபத்தை பேசுகிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பூமி தன் பலனை தந்தது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா புஸ்தகத்தில் பலன் சொல்லப்படல. வெறும் பெரிய எரிச்சல் மழை கொடுக்கிறது. ஆகாபு போய் நீ சொல்லு, ரதங்களை கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ள போச்சல் அப்படின்னு தான் அனுப்புறாரு. ஒரு பெரிய எரிச்சல் மழை வந்து ஃபுல்லா வந்து சொல்லப்படுறது வந்து நிறைக்குது என்று பாக்குற, அவ்வளவுதான். ஆனா இங்க சொல்றாரு வந்து அதுக்கு பலனும் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்மை போல ஒரு பாடலா இருந்தோம், அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான் என்று சொல்லி, இது வந்து கருத்தாய் ஜெபிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்னா, நிறைய பாடு நம்ம மனுஷர்களுக்கு இந்த பூமியில உண்டு. எந்த மனுஷனை நான் ஒன்னவே இல்லைன்னு சொல்லவே முடியாது, யாரும் கை தூக்க முடியாது. எல்லா இஸ்திரிகள் பிறந்தவன் பாடுள்ளவனாய் பிறந்திருக்கிறான் எழுதுகிறார். இஸ்திரியில் பிறந்தவன் அவன் பாடுபடவே பிறந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம் வேதத்துல. என்ன சொல்லி இருக்கிறான், வந்து பாடு உள்ள நான் அவனுக்கு நிறைய பாடுகள் வரும்,
துக்கங்கள் வரும், சோதனைகள் வரும், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு பாடு மேல பாடு வரும், இல்ல. ஆனா எப்படி ஜெபம் பண்ணானா அவர் சும்மா என்னானவோ சொல்லி ஜெபம் பண்ணலையா அவர், என்னானவோ சொல்லி ஜெபம் பண்ணலையா அவர். எதற்காக தேவன் நம்மளை முன் குறித்தார், அது எந்த பாடுகள் வந்தாலும் அந்த ஜெபத்தை நம்ம கருத்தை தான் எடுக்கணும். ஏன்னா மழை வரக்கூடாது என்று என்ன பண்ணிருக்கிறாரு, ஆகாப்ட போய் சவால் விடுறாரு. அந்த ஜெபம் பண்றது சொல்லப்படுறாங்க. ராஜா புஸ்தகத்தை 16 முதல் வசனத்தை வாசிக்கும் போது, என் வார்த்தை அன்றி பனியும் மழையும் பெய்யாது என்று சவால் விட்டு போறார். அந்த இடத்துல சமய ஜெபம் பண்ணுதா இல்ல. ஆனா யாக்கோபு என்னன்றாரு, இவர் ஜெபம் பண்ணினார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அப்பனா இவர் என்ன அப்பனா ஜெபம் பண்ணிருக்கிறார். சவால் விட்டு போனது மாத்திரமல்ல, அதை போய் தேவனிடத்துல விண்ணப்பத்தை சொல்லி இருக்காரு அவரு. அது குறிப்பா பாடு உள்ள கண்ணீர் அந்த வேதனை வந்தாலும் மலை. ஏன் இந்த பாடு பத்தி பேசுறாருன்னா, எலியாவை தேவன் அந்த இடத்துல சவால் விட்டு போன பிறகு அவர் எங்க போய் சொல்றாரு, அவரு நேரா ஒரு நதி கிட்ட போயிட்டு அங்க அமர்ந்திரு, உன்னை போசைக்கும் காலைக்கு நான் கட்டளிடுவேன், அந்த ஆத்தின் தண்ணீரை நீ குடிப்பாய், அங்க நீ சாப்பிடுவாய் இருக்குது. அங்க இவர் போச்சு. அப்ப போவ போவ அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆற்று தண்ணீர் வற்றி போனது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப எலியா என்ன பண்ணிருக்கணும், அப்பா தாகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், தாகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், மழை பெய்யும் இப்பவே இல்ல, ஒரே ஜெபம் தான். அந்த இடத்துல எனக்கு பசி இருந்தாலும் பட்னி இருந்தாலும் என்னதான் போராட்டம் இருந்தாலும், ஆனா என்ன ஆகுது, ஒரே ஜெபம் தான். 3.5 வருஷத்துக்கு மழையே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, ஒரே வார்த்தை கருத்தா ஜெபம் பண்றா அப்படின்னு. அப்ப என்ன அங்க தெரிஞ்சு நீ விதவி வீட்டுக்கு புறப்பட்டு போ அப்படின்றாரு. அங்க போல அங்கேயும் வறுமையா தான் காணப்பட்டார். அந்த இடத்துல அங்கேயும் அவங்க செத்து போகதா இருக்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், மழை வந்துட்டோம், இந்த விதவைகளை பார்த்தா கண்ணீரா இருக்குது எனக்கு, மழை வந்துட்டோம்னா இல்ல, கருத்தா ஒரே ஜெபத்தான். அதான் பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை போல பசி பட்டினி தாகம் அவமானம் எல்லாமே இருந்தாலும் அவன் கருத்தா ஒரே ஒண்ணுதான். அந்த ஜெபத்தை நம்ம எப்பொழுது பிடித்துக் கொள்ளணும். என் ஆசீர்வதிக்கிறீரா, என் ஆசீர்வதிக்க ஆசீர்வதி என்ன ஆகட்டும், என்ன ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே என்னத்து பயன்படுத்தணுமா, கண்டிப்பா எடுத்து பயன்படுத்த ஆகும் எனக்கு தெரியாது. எந்த பாடுகளிலும் அதுதான் கருத்து உள்ள ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்றது, நாளைக்கு ஒரு ஜெபம் பண்றது, நாளைக்கு ஒரு விண்ணப்பத்தை, இன்னைக்கு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தோம்னாக்கா அது சொல்லப்போனா கருத்துள்ள ஜெபமே இல்ல. அது கருத்துள்ள ஜெபம் கிடையாது இல்லையா? இல்ல என் பிள்ளைங்க படித்து உயர்ந்தவங்க விண்ணப்பம் எடுக்கிறியா, ஜெபத்தை எடுக்கிறியா, எந்த பாடு வந்தாலும் அதை நீ ஜெபத்தை ஏறெடுக்கணும். யாக்கோபு என்ன பண்ணாரு, இரவெல்லாம் போராடி அவன் மேற்கொண்டான் என்று நீ இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அப்போ நம்ம போல பாடுள்ள நான் இருந்த எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கருத்தாய் ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒவ்வொரு பாடு உள்ள காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி பண்ணோம், அதே ஜெபம். உங்களுக்கு என்ன கேட்டனும் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தர் எதை கேட்டனோ அதே நான் நாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் நான் எதை நான் கேட்டனோ அதையே நான் நாடுவேன் என்று தான் அதுல உறுதியாக இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவர் என் ஆத்துமாவின் நங்குரமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் ஒரே ஜெபத்தை எடுத்தார். அவர் உன் சித்தம் ஆக கடுவது, உன் சித்தம் ஆக கடுவது, என் சித்தம் அல்ல, உன் சித்தம் ஆக கடுவது என்று அதுதான் கருத்தான ஜெபம். ஒரே ஒரு பிடிக்குமா, அதுதான் வேணும், அதுதான் வேணும். நம்ம சூழ்நிலைகள் மாற நிறைய மாற நம்மளுக்கு. ஆனாலும் ஒரே பிடியா இருந்தாக்கா கர்த்தர் என்ன பண்றாரு, பெரிய காரியங்களை செய்கிறார். ஏன்னா இங்க வாசிக்கிறோம் 11 மேலகிட்ட வாசிக்கலாம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே. யோபியின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயல்களின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா,
அது எதுக்கு நம்மளுக்கு அந்த கருத்துள்ள ஜெபத்துக்கு நம்மளுக்கு பொறுமை தேவை. அந்த யோபின் பொறுமையை நீ பார்த்திருக்கிறீங்க இல்லையா? அந்த கர்த்தருடைய முடிவு